10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.2 ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மையச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. செங்கோண முக்கோணத்தின் 3 பக்கங்களின் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கோண முக்கோணம் ஒன்று வரைஞ்சு பக்கங்களின் அளவுகளை குறிச்சுக்கலாம். கோணம் 90 டிகிரி. ஏ பி சி என்ற செங்கோண முக்கோணம் ஒரு பக்கத்தின் அளவு 16 சென்டிமீட்டர், மற்றொரு பக்கமானது 8 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் என்பது ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் அளவு தான் எப்பவுமே நமக்கு பெருசா இருக்கும். கர்ணமானது ஏசி, ஏசியின் அளவானது 10 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. செங்கோணத்தை தாங்கக்கூடிய 2 பக்கங்கள் எது? ஏபி மற்றும் பிசி. அப்ப ஏபி மற்றும் பிசியை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது ஏற்படும் கன அளவு என்னன்னு கணக்கிடணும். செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஏபியை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் கூம்பின் ஆரம் உயரம் எழுதிக்கலாம். இப்போ கூம்பின் ஆரம் அப்படிங்கிறப்ப ஏபிஐ மைய அச்சாக கொண்டுன்னா ஏபி அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா உயரமா அமையும். எது அடிப்பக்கமாக இருக்குன்னா பிசி என்பது அடிப்பக்கமாக இருக்கும். அப்போ அடிப்பக்கத்தோட ஆரம் அப்படிங்கிறப்ப 6 சென்டிமீட்டர். கூம்பின் ஆரம் எதுவாக இருக்கும்? ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். எதை மையாச்சாக கொண்டு சுழற்றாங்களோ அது நமக்கு உயரம். உயரத்தின் மதிப்பு உயரம் ஹெச் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அடிப்பக்க 6 ஹெச்சு தெரிஞ்சதுன்னா கன அளவு என்னன்னு கணக்கிட்டுக்கலாம். கன அளவுக்கு உண்டான சூத்திரம் எழுதிக்கிறோம். கூம்பின் கன அளவு V ஈக்குவல் டு 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச். கன அலகுகள் மதிப்புகளை பிரதியிடலாம். 1/3 பெருக்கல் பை அப்படியே கொடுத்துடலாம். ஆர் ஸ்கொயர் 6 பெருக்கல் 6 மதிப்பு 6 பெருக்கல் 6. ஹெச் என்பது 8. 1 3 3 2 3 6. இதை பெருக்கிக்கலாம். 8 6 8 48. 48 பெருக்கல் 2 அப்படிங்கிறப்ப 96 பை கன சென்டிமீட்டர் கூம்பின் கன அளவு. அடுத்து மற்றொரு பக்கம் என்ன? செங்கோணத்தை தாங்கக்கூடிய மற்றொரு பக்கமானது பிசி. பிசிஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் கூம்பின் ஆரம். பிசி என்பது மையச்சா இருக்கிறப்ப பிசி ஆனது உயரமா இருக்கும். அப்ப எது ஆரமா இருக்கும்? அடிப்பக்கத்துல ஏபி என்பது ஆரமா இருக்கும். ஆரின் மதிப்பானது 8 சென்டிமீட்டர். ஆர் என்பது 8 சென்டிமீட்டர் உயரம். எதை மையச்சாக கொண்டு சுழற்றப்படுதோ அது ஹெச். ஹெச் என்பது 6 சென்டிமீட்டர். 6 ஹெச்சும் தெரிஞ்சது அப்படிங்கிறப்ப கன அளவு என்னன்னு கணக்கிடலாம். கூம்பின் கன அளவு ஏற்கனவே சூத்திரம் எழுதியிருக்கிறோம். இப்போ மதிப்புகளை மட்டும் பிரதியிடணும். 1/3 பை 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை ஆர் ஸ்கொயர் 8 பெருக்கல் 8 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 6ன்னு கொடுக்குறோம். 1 3 3 2 3 6. 8 8 64. 64 பெருக்கல் 2 அப்படிங்கிறப்ப 128 பை கன சென்டிமீட்டர். கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது. கன அளவுகளின் வித்தியாசம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம். கன ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். கன அளவுகளின் வித்தியாசம் அதிகமான மதிப்புல இருந்து குறைந்த மதிப்பை கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப 128 பை மைனஸ் 96 பை. 128 மைனஸ் 96 எனும் பொழுது 32 பை கன சென்டிமீட்டர் என கிடைத்துள்ளது. இதுல பையுக்கு மதிப்பு பிரதியிடலாம். 32 பெருக்கல் 22/7. 32 பெருக்கல் 22 எனும் பொழுது மதிப்பானது 704 டிவைடட் பை 7. 7 7 0. 4ல் வகுப்படாது. 0 போட்டு 40. 40ல் 7 35. மீதி 5 50. 50ல் 7 49. 7 49 மீதி 1 1 கூட 0 சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப 10. 10ல் ஒரு 7. 100.5
5 7 1ன்னு இருக்குது. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதினா போதுங்கிறப்ப 3வது எண் 5ஐ விட 1 குறைவாக இருக்குங்கிறப்ப 100.57 கன சென்டிமீட்டர் என்பது கன அளவுகளின் வித்தியாசமாகும். தேங்க்யூ.